My கருத்து what is I'm saying 18 வயசுல பேசிக்கிட்ட தப்புல தொட்டபட்ட மலைய மட்டும் ஏறா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் கே எடிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு ஒன் லிரிக்ஸ் வீடியோ, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து இன்ஷாட்டில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வீடியோ ஆப்ஷன் அது உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு 9:16 அந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு உங்கள் இமேஜை வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு அதில் அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிப்போன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு லிரிக்ஸ் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து பின்னாடி இருக்கிற பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பிளண்டுன்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு அதில் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜோட டியூரேஷன் வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் உள்ள போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ளிக்கர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த எஃபெக்ட் வேணுமோ அது வரையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டால் இப்போ வந்து உங்கள் கேலரியில் வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.